தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 24வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க இறைவன் அருட்கரம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். ஆண்டோட அற்புதமான கிருபை நிலையிலே நீங்கள் வாழ்ந்து இன்புற்று இருக்க, சமாதானத்தில் வாழ்ந்திட உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மறையுண்மை அனைத்தும் உண்மையானது. மறையுண்மை என்றால் என்ன? இது நம்முடைய அறிவை கொண்டு அதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. மாறாக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, விசுவசித்து வாழ வேண்டியது. கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக, விசுவாச வாழ்வின் மையமாக விளங்குவைத்தான் இந்த மறையுண்மைகள். இந்த மறையுண்மைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது மூவொரு கடவுளை பற்றிய தம திருத்துவத்தினுடைய மறை உண்மை. ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியால் செயல்படுகிறார்கள் என்கின்றது மறையுண்மை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுவின் தெய்வீகத்தன்மை குறித்து மறையுண்மை. இயேசுவில் நிறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் 100% நிறைவாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது ஒரு மறைத்தன்மை. இயேசுவில் தந்தையும் தூய ஆவியும் குடிகொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு மறை உண்மை. அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் இவை அனைத்துமே மறையுண்மைகளாக இருக்கின்றன. நற்கனில் இயேசு உயிருள்ள கடவுளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், உடல் ரத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது மறையுண்மை. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலி நாம் சொல்கிறோம், இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லி, ஆண்டவர் மீண்டும் வரும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையாகவும் அமைந்திருக்கின்றது. தூய ஆவியாரை பற்றிய உண்மைகள் மறையுண்மை. 7 கொடைகளால் 12 கனிகளால் தூய ஆவி நம்மை நிரப்புகின்றார். தூய ஆவியால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் விடுதலை அடைகின்றோம், இறைவனை துதிக்கிற மக்களாய் மாறுகின்றோம் என்பது ஒரு மறையுண்மை. அது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. மரியன்னையை பற்றிய மறை உண்மைகள். அவர் என்றும் கண்ணி, அமல உற்பவி மற்றும் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். மரியாதையுடைய விண்ணெடுப்பு இவையெல்லாம் மறையுண்மைகளாக திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த மறையுண்மைகள் அனைத்தும் உண்மையே என்று சொல்லுகின்றார். அதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, உதாரணமாக இயேசுனுடைய வாழ்வை மையமாக வைத்து சொல்லுகின்றார். இயேசுனுடைய பிறப்பு, கடவுள் தன்மையில் இருந்த அவர் மனிதனாக நம்மை தேடி வந்தார், மனித உரு எடுத்தார், நம்மை போலவே வாழ்ந்தார், நம்மோடு இருந்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக தன்னை முழுமையாக தந்தையின் கரங்கள் ஒப்புக் கொடுத்து நமக்கு மீட்பினை வெற்றுக் கொடுத்தார் என்கின்ற அந்த மறையுண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அவர் வழியாக தூய ஆவியான நம் ஒவ்வொரு மேலும் பொழியப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆவியால் வழிநடத்தப்படுகின்றோம் என்பதையும் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசுவை பற்றிய செய்தி முதலிலே இறைவாக்கினர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பிறைனத்தாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆவியால் தூண்டப்பட்ட எல்லாரும் இயேசுவை ஏற்று மகிழ்ந்தார்கள். அதேபோல உலகில் இருக்கின்ற எல்லா மக்களும் நம்பும் விதத்திலே இது ஒரு மறைபொருளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற, நாம் விசுவசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நாம் பிடித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவத்தில் எத்தனையோ மறையுண்மைகளை நாளும் கடவுள் புதைத்து வைத்திருக்கின்றார். அதை நாளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இறை வெளிப்பாட்டின் வழியாக கடவுள் தன்னை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே விசுவாசத்தோடும் திருச்செவின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற, வெளிப்படுத்தியிருக்கின்ற மறை உண்மைகளை ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்ளாது நற்செய்தியிலே வருவதை போல சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் குரல் ஓடினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஆடல் பாடினோம், நீங்கள் நடனமாடவில்லை என்று சொல்லும் சண்டை போடும் சிறு பிள்ளைகளை போல அறிவை பயன்படுத்தி இந்த மறை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முற்பட்டோம் எனில், அகஸ்தினர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வுதான். மூவர் கடவுளை பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மறையுண்மையை தன் சிற்றறிவிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்ல நினைக்கின்ற பொழுது
கடற்கரையிலே ஒரு குழந்தையின் வழியாக கடல் தண்ணீரை கொண்டு வந்து எப்படி இந்த சிறு குழியில் அடைக்க முடியாதோ அதை போல விரிந்து வரைந்திருக்கிற கடவுளுடைய மறையுண்மைகளை உடைய சிற்றறிவை கொண்டு ஆராய்ந்து இந்த அறிவின் வழியாக விளக்கி கூற முடியாது. மாறாக ஆண்டவருடைய தெய்வ வெளிப்பாட்டின் வழியாகவே கிடைக்கும் என்று சொல்லி உண்மையை வெளிப்படுத்தினாரோ அதை போலவே நாமும் விசுவசித்து ஏற்று வாழ்கின்ற பொழுது இந்த விசுவாச சத்தியங்கள், இந்த மறைபொருள்கள் நமக்கு இறைவனுடைய ஆசிரியை மருளையும் கிருபையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாறும். நம்முடைய அன்றாட விசுவாச வாழ்விலே இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மறை உண்மைகளை ஏற்று விசுவசித்து வாழ முற்படுவோம். அதன் வழியாக இறை ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் காத்திடுவாராக. ஆமேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்